இப்ப நல்ல கலகலப்பா பேசுறவங்க கிட்டனா நம்ம போய் ஒரு வார்த்தை கூட பேசிடுவோம். ஒருவேளை அவங்க எரிஞ்சு கூட விழுந்துருவாங்க. நீங்க யாரும் என்கிட்ட வந்து பேசுறீங்க. Taste the Daily. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 days இந்த ஒர்க் நம்ம பண்ணுவோமான்ற சந்தேகமே வந்துருச்சு. 3rd day தான் வந்து அது அப்ரூவ் ஆச்சு. நாங்க பண்ணினது அப்ரூவ் ஆச்சு. நீட்டுக்கு எதிர்ப்புன்றது எல்லாருமே கிட்டத்தட்ட பண்றாங்க. யாரோ பண்ணாத 1-2 கட்சிகள் தான் இருக்காங்க. இவ்வளவு நீட் இல்லாம நம்ம இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல இத்தனை மெடிக்கல் காலேஜஸ் வச்சிருக்கிறோம். இத்தனை ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீட் வராததுனால தான். நீட் வந்ததுனால எத்தனை பெரிய ஏழை மாணவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். இதுல நீங்க இப்போ ஒரு क्वेश्चन எடுக்கலாம். இந்தியன் 2 காஸ்டியூம்ஸ் டிசைனை பாராட்டி கமல்ஹாசன் அவர்கள் சௌமியாவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வழங்கினார். தளபதி விஜயின் அடுத்த கடைசி படத்திற்கு சௌமியா தான் காஸ்டியூம் டிசைனர். கொஞ்சம் கலரா இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்வாங்க. வந்து ஹீரோயின் இந்த ஒரு டஸ்கி டோன்ல இருக்காங்க. நமக்கு வெள்ளையா இருக்கணும், அப்படியே வெள்ளத்தோல் தான் நமக்கு வேணும்ன்ற ஒரு இந்த ரிஜெக்ஷன் எல்லாமே சௌமியா மேம்க்கு என்ன கத்து கொடுத்துச்சு? தன்னம்பிக்கை. நான் வருவேன், எனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு கான்ஃபிடன்ட் லெவல் இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்கேன் மேம் உங்ககிட்ட. இண்டியன்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராஜ் தெமான். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஆக்ட்ரஸ், பாக்ஸர், அப்புறம் ஒரு காஸ்டியூம் டிசைனர் சௌமியா காந்திமதி அவங்க தான் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காஸ்டியூம் டிசைனர்லேருந்து பார்த்துடலாமா? ஏன்னா ஒரு 3 கேட்டகரி இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம போவோம். இந்தியன் 2 அதில் நீங்கள் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. முதல்ல அந்த வாய்ப்பு எப்படி மேம் கிடைச்சிச்சு? அதுல ஆக்சுவலி நிறைய டிசைனர்ஸ் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல என்னோட சீஃப் வந்து எஸ்பி சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காஸ்டியூம் நான் பண்ண காஸ்டியூம்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ராய்டரி ஒர்க், சர்ஃபேஸ் ஆர்னமெண்டல் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து ஆள் பார்த்துட்டு இருந்தப்போ என்னோட நேம் அங்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ என்னை கூப்பிட்டு பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை நான் பண்ணி கொடுத்தேன். அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒர்க் ப்ரொசீட் பண்ணி அப்படிதான் நான் இதுக்குள்ளே என்றானே. ஓகே மேம். ஸோ அது வந்து எந்த ஒரு கேரக்டருக்கு மேம்? ஏன்னா இந்தியன் 2ல நிறைய கேரக்டர்ஸ் வரும், அதில் நீங்கள் பண்ணது எந்த கேரக்டர்? அதில் வந்து அந்த ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஆக்டர், அந்த கல்யாணம் நடந்து குதிரை மாதிரியே போயிட்டு செத்து போயிடுவாங்க, அவர் தான் வந்து நான் பண்ணேன். அந்த காஸ்டியூம் தான் நான் பண்ணேன். அந்த காஸ்டியூம் நீங்க. ஓகே மேம். ஏன்னா வந்து சங்கர் சார் வந்து எப்பயுமே ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எனக்கு வந்து 100% வேணும், இல்லைன்னா உடவே மாட்டாப்புல. அது டேக்கா இருந்தாலும் சரி, இல்லை காஸ்டியூமா இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட்டா இருந்தாலும் சரி, திருப்பி திருப்பி கெட்டே இருப்போம் போல. நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி இருந்துச்சு மேம்? ஃபர்ஸ்ட் ஒரு 3 days இந்த ஒர்க் நம்ம பண்ணுவோமான்ற சந்தேகமே வந்துருச்சு. அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம் மறுபடியும் பிரிச்சுட்டு பிரிச்சு அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது ஃபர்ஸ்ட் 3 days. அதுக்கப்புறம் அந்த 3rd day தான் வந்து அது அப்ரூவ் ஆச்சு. நாங்க பண்ணினது அப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து 24 நாள்ல அந்த ஒர்க்கை முடிச்சோம், நைட்டும் பகலுமா. 24 நாள் சேர்ந்து அந்த ஒர்க்கு ஃபுல்லா பாத்துட்டீங்க 24 hours? ஆமா. ஓகே மேம். ஸோ இந்தியன் 2 நீங்க படம் பார்த்துட்டீங்களா? நான் இன்னும் பார்க்கல, நான் ஷூட்ல இருக்கேன். சோ இன்னைக்கு நைட்டு தான் போகணும்னு இருக்கேன். அத வந்து சென்னையில பார்க்கும்போது தான் ஒரு வைபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு ஆக்ட்ரஸா உள்ள போகும்போது நம்ம காஸ்டியூம் டிசைனர் ஆகுறோம், எங்கேயாச்சும் வந்து நம்மளும் நடிக்கலாமே, ஒரு சீன் நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்காச்சும் ஒரு தாட் வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல, இதுதான் நான் காஸ்டியூம் டிசைனரா ஃபர்ஸ்ட் பண்றது இதுலதான். பட் நடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நடிச்சுட்டு தான் இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்ன நடிகையா சங்கர் சாரை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. மேபி அடுத்த ப்ராஜெக்ட்ல இருக்குமா இருக்கும், நம்ம தேடி பார்ப்போம். சரி மேம். ஸோ இது இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன செக்மெண்ட் போயிடலாமா மேம் நம்ம? ஓகே. எங்கள் டீம்ல இருந்து என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்க கூடலாம் நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, சரியா? அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்ககிட்ட வந்து பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் 2ஆ சொல்லணும், ஓகேவா? நான் ஒரு ஸ்னாப் பண்ணுவேன், ஸ்னாப் பண்ணுவேன்னா நீங்கள் பிடிச்ச விஷயம் சொல்லணும், அடுத்த ஸ்னாப் பண்ணும்போது பிடிக்காத விஷயம் ஒன்று டக்குன்னு சொல்லணும், ஓகேவா? ஓகே. நீங்களே ஒரு ஆள் தேர்ந்தெடுங்க, அது யார் வராங்கன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா?
மேடம் ஆலியா சோ ஸ்வீட். ஓகே ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லார்கிட்டயும் அந்த தராதரம் பாக்குறது, ஈகோ பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாத்தையும் ரொம்ப பொதுவா இனிமையா பழகுவாங்க. அது அவங்களோட பாசிட்டிவ். நெகட்டிவ், நான் ஒரு 4 நாள் தான் இவங்க கூட ஒர்க் பண்ணேன், அதனால எனக்கு இவங்களோட நெகட்டிவ் தெரியாது. ஓகே ஓகே, அடுத்த ஆள் எடுங்க. ஆனா இந்த ஒரு இதுக்கு நான் ஸ்கிப் பண்ணுவேன் மேம், அடுத்த ஸ்கிப் பண்ண மாட்டேன். தெரிஞ்சா சொல்லுவேன். ஓகே அடுத்து. ஓ பாவனா. யாருக்கு தான் பிடிக்காது, போட்டோல ஸ்மார்ட்டா இருக்காங்கல்ல. ஆமா, ரொம்ப அழகு பதுமை நிஜமாவே. அப்புறம் ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க. பாசிட்டிவா இதெல்லாம் பாசிட்டிவ். ஓகே அடுத்து நெகட்டிவ். ஏன்டான்னு இல்ல, சில நேரம் எதுக்காவது டக்குன்னு கோவப்படுவாங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. ஆனா எதுக்குன்னு தெரியாது, அவங்கள ட்ரிகர் பண்ற ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கலாம், கோவம் கொஞ்சம் சட்டுன்னு வர்ற மாதிரி. ஓகே மேம், ரைட். அடுத்து. ஓ வனிதாக்கா, எல்லாருக்குமே தெரிஞ்ச. ஓகே பாசிட்டிவ் சொல்லுங்க நீங்க முதல்ல. பாசிட்டிவ் வந்து அக்கா ரொம்ப போல்டா இருப்பாங்க. என்ன சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதான் பாசிட்டிவ். ஓகே இப்போ நெகட்டிவ். இவங்களுக்குமே கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி தான். அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் அதிகமா வருது. என்ன பண்றது, எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். எனக்குமே கோவம் ஜாஸ்தி. ஓகே அடுத்து மேம். ஓ ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் சார் ஓகே. ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னோ இல்ல ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்னோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து ஃப்ரேம்ல எது பெட்டரா வருமோ பெஸ்டா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். ஓகே சரி, ஒரு நெகட்டிவ் ஒன்னு. நெகட்டிவ் சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படியா? மனுஷன் ஃபுல் பாசிட்டிவ் ஆகுது. ஆமா. ஓகே இப்போ நெகட்டிவ் சொல்லல, ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இவங்க கூட வந்து வேலை செஞ்சதுல வந்து இது வந்து மை க்ளோஸ் டு ஹார்ட் பா அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? நாங்க ஒரு சாங் பண்ணோம், அதுல சில்லாட்டம் சிரிச்சான்னு ஒரு சாங் பண்ணோம். அந்த சாங்ல இவர் கூட ஒர்க் பண்ணது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். ஓகே அடுத்து. பிரியா வாரியர். ஒரு தடவை நான் லைவ் படத்துல இவங்க கூட மலையாள படத்துல பண்ணிருக்கேன். எக்ஸலன்ட் சிங்கர். அப்புறம் வந்து வைப்ரண்ட் கேர்ள். அவங்க இருந்தா அந்த இடத்துலயே ரொம்ப கலகலப்பா வச்சுப்பாங்க. ஓகே நெகட்டிவ். நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஆமா, அதுக்கு அடுத்து இதுல மெயினான ஒரு தலைவர் வைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி விஜய் சார். அவரு போட்டோல இருப்பாருன்னு நினைச்சேன், நான் இல்ல. ஓகே, தளபதி விஜய் சார் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. சோ அவரை பத்தி ஒரு பாசிட்டிவ். அவரை பத்தி என்ன பாசிட்டிவ், ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஆமா, யார்கிட்டயும் அனாவசியமா பேச மாட்டாரு, ரொம்ப அமைதியான ஒரு கேரக்டர். ஆனா உங்க கூட அந்த ஒரு ஸ்பாட்லயும் சரி ஷூட்லயும் சரி அப்படி அமைதியான சீனே இல்லையே மேம் எதுவுமே. சீன்ல அவரு மாறுறதே வேற விஷயம். பல பிரம்மாண்டமான சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் அதே மாதிரி அமைதியா இருப்பாரு. அதான் அவரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவும் கூட. ஏன்னா நம்ம யாராவது பேசணும்னு நினைச்சா கூட நம்ம நினைப்போம், ஐயோ ஒருவேளை பேச மாட்டாரோ, பட் ஆக்சுவலி பேசுவாரு. ஆனா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, இப்ப நல்ல கலகலப்பா பேசுறவங்க கிட்டனா நம்ம போய் ஒரு வார்த்தை கூட பேசிடுவோம். ஒருவேளை அவங்க எரிஞ்சு கூட விழுந்துருவாங்க, நீங்க யாரும் என்கிட்ட வந்து பேசுறீங்க. ஆனா இவர் அந்த மாதிரி ஆக்சுவலி எரிஞ்சு விழாத ஒரு கேரக்டர் தான். ஆனா நமக்கு பேச பயமா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே மேம், இப்போ ஒரு நெகட்டிவ். அதான் நெகட்டிவ்னே சொல்லிட்டேனே, அமைதியா இருக்கிறதா ஒரு அமைதியா இருக்கதா நெகட்டிவ். எதுக்கு எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்கீங்க? ஒரு 2 வார்த்தை பேசுங்க, நாங்களும் பேச ஆசைப்படுறோம். ஆமா ஆசைப்படுறோம், நாங்களும் இல்ல எல்லாருமே வந்து இப்ப அவர் பேசுறத கேட்கறதுக்கு எல்லாரும் ஆசையா தானே இருப்பாங்க. அரசியல் பிரவேசம்னு வேற சொல்லிட்டாரு, அப்ப நிறைய பேச வேண்டி இருக்கும். சரி பாப்போம் அவர் என்னதான் பேசுறாருன்னு வெயிட் பண்ணி காத்திருப்போம். கண்டிப்பா. சூப்பர் மேம். செக்மெண்ட்லாம் செமையா முடிச்சிட்டீங்க. நீங்களுமே ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது நான் வந்து ஒரு இடதுசாரி தான்ப்பா, ஆனா வந்து விஜய் சார் முதல்ல வரட்டும், வந்து என்னெல்லாம் பேசுறாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நான் நீங்க கேட்கற வேண்டியதை கேளுங்க, அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னா. ஸோ இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 10ஆப்பு 12ஆப்பு பசங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அதுலயுமே நிறைய அரசியலும் பேசியிருந்தாப்புல விஜய் சார். ஸோ இப்போ வந்து சில தாட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் சாரை பத்தி, இந்த தாட்ல இருக்கிறாங்க அப்படி இல்ல, இன்னும் நம்ம அதை பத்தி முழுசா சொல்றதுக்கு இல்ல. சரி, நீட்டுக்கு எதிர்ப்புன்றது எல்லாருமே கிட்டத்தட்ட பண்றாங்க, யாரோ பண்ணாத 1-2 கட்சிகள் தான் இருக்காங்க. அது வந்து தமிழகத்தினுடைய ஒரு தேவை, தமிழகம் இல்ல இந்தியா ஃபுல்லாவே தேவை. இப்ப நீட்ல இருந்து எவ்வளவு மோசடி நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அப்ப வந்து அதுல வந்த தகுதியான டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு நீட் இல்லாம நம்ம இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல இத்தனை மெடிக்கல் காலேஜஸ் வச்சிருக்கிறோம், இத்தனை ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆயிருக்கிறாங்க. இதெல்லாம் நீட் வராததுனால தான். நீட் வந்ததுனால எத்தனை பெரிய ஏழை மாணவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. சிபிஎஸ்இ பிள்ளைங்க தான் வராங்க, அவங்களும் படிச்சுதான் கஷ்டப்பட்டு தான் வராங்க. அந்த பிள்ளைங்களை நான் குறை சொல்லல.
ஆனா வந்து ஒரு பேசிக்கா யூனிஃபார்மான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாம யூனிஃபார்மான ஒரு எக்ஸாம் சிஸ்டத்தை எப்படி நீங்க கொண்டு வர முடியுங்கிறது தான் ஒரு கேள்வி. அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். ஸோ அடுத்து வந்து உங்ககிட்ட நான் கேட்கறது வந்து உங்க டிராவல் மேம். என்னன்னா வந்து ஆக்ட்ரஸா தெரியும், ஆனால் நீங்க வந்திருக்கீங்க. பட் அதை தாண்டி வந்து இந்த பாக்ஸர், இந்த காஸ்டியூம் டிசைனர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பெருசா எங்களுக்கு தெரியாது. பட் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க இதுலலாம் கால் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழும்புது எல்லாருக்கும். அதை நான் உங்ககிட்ட கேட்க. ஆக்ட்ரஸுங்கிறத விட நான் ஒரு லேர்னர். எனக்கு வந்து எதையாவது கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எத்தனையோ 100 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஒரு மனுஷ மூளை தான் அவருக்கும். அவருமே வந்து அவரோட மூளையில 4.5% என்னமோ தான் யூஸ் பண்ணியிருக்காராம். ஸோ 4.5% யூஸ் பண்ண ஒரு பர்சனாலேயே உலகத்துக்கு இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கொடுக்க முடியும்னா நம்ம ஹியூமன் பிரெயின் எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளது. அப்ப நம்ம என்னெல்லாம் கத்துக்கலாம் நம்ம லைஃப் டைம்ல. அப்படியான ஒரு தேடல் தான் நான் எல்லாத்தையும் கத்துக்கிறது பண்றது. அவ்வளவுதான். பின்ன பாக்ஸிங்ன்றது நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்தே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இருக்கேன். ஸோ கைண்ட் ஆஃப் சிலம்பம், கராட்டே எல்லாமே இருக்கு. ஸோ அது என்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸுங்கிறது. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு டிப்ரெஷன் லைஃப்ல வரும்போது அதுல இருந்து வெளியில வரதுக்கு என்ன பண்றது அப்படின்னும் போது இது ஒரு நல்ல லெட் கோவா இருந்தது, அவுட்கம்மா இருந்தது. சரி இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணது. அண்ட் ஸ்டேட் லெவல்ல எல்லாம் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் கோல்டு, ஸ்டேட்ல வந்து சில்வர், பிரான்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோதான். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் அடுத்து ஒரு செக்மெண்ட் மேம். என்னன்னா வந்து இதுல சில லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு எஸ் ஆர் நோ அந்த நீங்க பதில் சொல்லணும். ஓகேங்களா மேம்? ஓகே. அதான் இதுல நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். My எந்த கலர் மேம்? color is blue. ப்ளூ. ஓகே, உங்க ஃபேவரட் கலர் ப்ளூவா? ஓகே. என்ன எழுதி இருக்கோ? என்ன எழுதிருக்கு? சௌமியா மேம்க்கு டிசைனிங் ஒர்க்கை விட நடிப்பின் மீது அதிக ஆர்வம். எஸ். எஸ். வாவ். எதனால மேம் எஸ்? நான் அப்படித்தானே ஆரம்பிச்சேன், நடிகையா ஆரம்பிச்சேன். நடிகையா இன்னும் ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்னு நம்புறேன். அதனால எஸ். ஓகே மேம். அடுத்து என்ன கலர் மேம்? ப்ளூல ஆரம்பிச்சிட்டீங்க. ரெட். ரெட். ஓ ஓகே, சிவப்பு. கலருக்கு ஏத்தாப்புல டேஞ்சரான கொஸ்டினா இருக்கக்கூடாது. காஸ்டியூம் டிசைனிங் ஃபீல்டுலயும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். எஸ். எஸ். அப்படியா? ஓகே. பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க யாராச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம். கண்டிப்பா. எப்படி மேம்? ஓகே மேம். ஸோ அடுத்து இந்தியன் 2 காஸ்டியூம்ஸ் டிசைனை பாராட்டி கமல்ஹாசன் அவர்கள் சௌமியாவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வழங்கினார். நோ. அப்படி நடந்தா சந்தோஷப்படுவோம். ஓகே மேம், ரைட். இந்தாங்க மேம். அடுத்து தளபதி விஜயின் அடுத்த கடைசி படத்திற்கு சௌமியா தான் காஸ்டியூம் டிசைனர். நடந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. ஆசை இருக்கா மேம் உங்களுக்கு? கண்டிப்பா. ஆசைப்படாத யார் இருக்கு பாருங்க. விஜய் சாருக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து எத்னிக்கை விட மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கேஷுவல் ஃபிட்ஸ் அந்த மாதிரி. எத்னிக்னா வேட்டி சட்டை அந்த மாதிரிலாம் அவருக்கு கொஞ்சம் சூட் ஆகலன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து ஃபைனல். வாழ்வில் பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கடந்து வந்த காஸ்டியூம் டிசைனர் சௌமியா. எஸ், டெஃபினெட்லி. நிறைய இருக்கு. எல்லாமே எனக்கு ஒவ்வொரு படத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். நான் அதுக்கு முக்கிய காரணமா சொல்றது என்னன்னா, கொஞ்சம் கலரா இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்மளால சரி பண்ணக்கூடிய விஷயம். சரி, அதெல்லாம் இன்னுமே அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்கதான் இருக்கு. கொஞ்சம் கருப்பா இருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கதான் இருக்கு. இன்னமும் நம்ம ஊர்ல அது இருக்கா மேம்? இருக்கு சார். இன்னமுமே வந்து சினிமாக்குள்ள அது இருக்கதான் இருக்கு. நீங்க ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். எத்தனை வந்து ஹீரோயின் இந்த ஒரு டஸ்கி டோன்ல இருக்காங்க? இருக்காது. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். அது அந்த ஒரு பக்குவம் இன்னும் வரல. நமக்கு வெள்ளையா இருக்கணும், அப்படியே வெள்ளைத்தோல் தான் நமக்கு வேணும்ன்ற ஒரு இதுலதான் இன்னும் இருக்காங்க. இந்த ரிஜெக்ஷன் எல்லாமே சௌமியா மேம்க்கு என்ன கத்து கொடுத்துச்சு? தன்னம்பிக்கை. மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு உத்வேகம்.
அதுதான் கத்து கொடுத்துருக்கு. நான் வருவேன், எனக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு கான்ஃபிடன்ட் லெவல் இன்னும் வரைக்கும் அப்படியே இருக்கேன் மேம் உங்ககிட்ட. ரெண்டு விஷயம். நான் வந்து ட்ரை பண்றது கேரக்டர் ரோலுக்காக. 90 வயசு பாட்டியா கூட நடிக்கலாம். ஸோ நான் அது வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையினோட மேஜர் போர்ஷனை நான் இந்த சினிமாவில் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட்டுட்டு நான் இன்னொரு ஃபீல்டுக்கு போனால் நான் ரொம்ப புது ஆள். அங்கே மறுபடியும் நான் ஸ்ட்ரகிள் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே அப்படி இல்லை, நான் ஓரளவுக்கு காலூன்றி நிற்கிறேன். இதுலேயே இன்னும் கொஞ்சம் முன்னேறி நடக்கணும். இவ்வளோதான் என்னோட ஸ்ட்ரகிள். அது நான் இன்னும் சில வருஷங்களில் கடந்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மேம், உங்களோட ஃபைனல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம இது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஸோ அப்படி வந்து சௌமியா மேமுக்கு என்ன இருக்கு? நான் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக ரிட்டையர் பண்ணணும்னுங்க அது என்னோட ஆசை. என்ன மேம் திடீர்னு மேஜிஸ்ட்ரேட்னா? அதாவது ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படிங்கிற என்னோட ஒரு பயோகிராஃபி ஆரம்பிச்சது ஸ்கூல் ட்ராப் அவுட். ஓகேங்களா? அது முடியறது எந்த இடத்துல இருக்கணும்னா ஒரு ரெப்யூட்டடா ஒரு பதவியில உட்கார்ந்து நான் அதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படிப்புங்கிறது ஸ்கூலோட நின்று போறது இல்லை. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஹூமெவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு படிப்புன்றது இன்ன காலத்துல தான் படிக்கணும். ஒரு 25 வயசுக்குள்ள அவங்க டிகிரி எடுத்துடணும், மாஸ்டர்ஸ் பண்ணிடணும், இத்தனை வயசுக்குள்ள அவங்க கல்யாணம் பண்ணிடணும். இந்த மாதிரியான வரையறுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்துட்டு இந்த மாதிரியும் படிக்கலாம், இந்த மாதிரியும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நான் விரும்புறேன். கண்டிப்பா எடுத்துக்காட்டா இருப்பீங்க மேம். மேம் என்னன்னா உங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து இந்த இன்டர்வியூக்காக வரும்போது பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ்லாம் கீழே பார்க்கும்போது சில இதெல்லாம் ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் இது பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து அது ஒரு போஸ்ட் பண்ணும்போது சரி, என்னோட அச்சீவ்மெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன், சில விஷயங்கள் நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன், ஏன் பிக்கை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணும்போது கீழே வந்து சில விஷயங்கள் அப்யூசிவான வேர்ட்ஸ்லாம் வரும்போது அதெல்லாம் எப்படி மேம் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு இருக்குது, ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இப்போ இன்ஸ்டாகிராமில் சும்மா போஸ்ட் பண்ணுற பெண்களுக்குமே இருக்குது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க மேம் அந்த கமெண்ட்லாம்? அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன வந்து ஊர்வம்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நடந்து போனா அவங்க பின்னாடி உட்காந்து பேசுறது, அதான் போறா பாரு, அவ எப்படி போறா பாரு, அவ எங்க போறா தெரியுமா, அவ அதுக்கு தான் போறான், அவ இதுக்கு தான் போறான், அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா. இவங்க வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஆமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட வேலையே. ஏன்னா அவங்களால முடியல. நம்ம பண்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஏன்னா என்னால இது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண முடியல, இல்லைன்னா என்னால இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு போஸ்ட் போட முடியல அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க வன்மத்தை என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸா கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் அப்படியே சரி, ஓகே, அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தா போதும். அவங்களும் அதை வேணும்ட்டு பண்றது இல்லை. அவங்களுக்கு எங்கெங்கேயோ இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை எங்க கொண்டு வந்து கொட்டுறதுன்னு தெரியாம இங்க கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. ஏன்னா இங்கதான் ஃபேக் ஐடியில பண்ணலாம். நேர்ல சொல்லணும்னா மூஞ்சியை பார்த்து சொல்லணும்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிடும். இங்க ஃபேக் ஐடியில பண்ணலாம், யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுடைய சைபர் திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு, சைபர் சட்டங்கள். நீங்க உடனே போய் ஒரு ஆளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவங்கள ஜெயில போட்டு அதெல்லாம் ஒன்றும் இங்க நடக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அந்த தைரியத்துல அவங்க பண்ணுவாங்க. பண்ணட்டும், அவங்க பண்ணி டயர்ட் ஆகும்போது நிறுத்திட போறாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பெரிய பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய கேரக்டர் கிடைக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி படித்து அந்த ஒரு விஷயத்துக்கு ஆகிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Taste the Daily. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.